வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ STK 4392 ரொம்ப ஃபேமஸான ஐசி, லோ காஸ்ட்டு, நல்ல குவாலிட்டி இருக்கும். இதனுடைய பவர் வந்து 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ், லெஃப்ட் சேனல் 15 வாட்ஸ், ரைட் சேனல் 15 வாட்ஸ் இருக்கும். சிங்கிள் பவர் சப்ளை. பொதுவாக STK ஐசியில் மோனோ பவர் சப்ளை இருக்கும், இது மட்டும் சிங்கிள் பவர் சப்ளை. வைடு ரேஞ்ச் 12 வோல்ட் டிசிலேருந்து 56 வோல்ட் டிசி வரைக்கும் இந்த ஐசி ஒர்க் பண்ணும். ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப கம்மி இந்த ஐசியில். பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஃபால்ட்டே வராத மாதிரி ஏதாவது ஐசி இருக்கா, ஃபால்ட்டே வராத மாதிரி போர்டு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒர்க் பண்ணுறதை பொறுத்து, ஒர்க்கிங் டைமை பொறுத்து, நாம் கொடுக்கக்கூடிய வோல்ட் ஆம்பியரை பொறுத்து, நாம் லோடு கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஆர் ஊஃபர் ஆர் சப்வூஃபர் கொடுத்து நம்ம என்ன மாறும், இந்த ஐசியோட ஒர்க்கிங் மாறும். அதனால் ஃபெயிலியர் ஆகலாம். அப்படி ஃபெயிலியர் ஆனால் நம்ம எப்படி அந்த ஃபெயிலியரை கண்டுபிடிக்கிறது ஈஸி வேல. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு LA4440 ஐசி பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த ஐசியில் எப்படி வோல்ட் அளக்கிறது, என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும், கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற A to Z அதில் கொடுத்துருக்கோம். ஒரு நியூ கமர்ஸ் பிகினர்ஸுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டும் அதில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு வாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்க்குறது STK 4392 15 பின் இந்த ஐசிக்கு இருக்கும். இந்த ஐசினுடைய 1வது பின் 15வது பின், 1வது பின் லெஃப்ட் சேனல்னு வச்சுக்கங்களேன், 15வது பின் ரைட் சேனல். 1வது பின்னில் சிக்னல் கொடுக்கணும், அதேமாதிரி 15வது பின்னில் ரைட் சேனல் சிக்னல் கொடுக்கணும். லெஃப்ட் ரைட் சிக்னல் கொடுத்தோம்னா இந்த ஐசினுடைய 5வது பின்னிலிருந்து அவுட்புட் வெளியே வரும், ஆம்பிளிஃபை வெளியே வரும். அதே மாதிரியே 15வது பின்னில் கொடுக்குற சிக்னல் உங்களுக்கு 11வது பின் மூலிமா அவுட்புட் சிக்னல் வெளியே வரும். நான் ஐசி பற்றிய டேட்டா சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாக நீங்கள் இந்த ஐசி சர்வீஸ் பண்ணணும், இந்த ஐசி உபயோகப்படுத்தின பவர் ஆம்பிளிஃபையர் போர்டில் ஃபால்ட் வந்தால் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஐசியோடைய டேட்டா தெரியணும். எத்தனை பின்னு, எந்த பின்னு சப்ளை, எந்த பின் சிக்னல் இன்புட், எந்த பின்னு கிரவுண்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இந்த ஐசியில் சிக்னல் இன்புட் 2 பின்னு, சிக்னல் அவுட்புட் 2 பின்னு, கிரவுண்டு 5 பின்னு கிரவுண்டு. ஓகேங்களா? இந்த ஐசியில் ஒவ்வொரு பின்னோட ரெஸ்பான்ஸ் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? இதில் பின் நம்பர் 2, அதேமாரியே பின் நம்பர் 14, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஆப் சர்க்யூட், ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட். ஓகே, இதில் சப்ளை வோல்ட், எந்த பின்னுக்கு சப்ளை வோல்ட் கொடுக்கணுன்னா 7வது பின்னுக்கு சப்ளை கொடுக்கணும். நேராக பவர் ஆம்பிளிஃபையருக்கு இந்த சப்ளை போகும். இந்த சர்க்யூட், இந்த ஐசிக்குள்ளே இருக்க இன்னர் டயக்ராமுக்குள்ளே நம்ம 7வது பின்னில் கொடுக்குற சப்ளை வோல்ட்டு 11th பின்னுக்கு வரும். உள்ளுக்குள்ளே இன்னர்லி கனெக்டடு, கிட்டத்தட்ட ஒரே வோல்டேஜ் இருக்கும். ஒரு ஐசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல ஐசியில் ஒவ்வொரு பின்னுலேயும் எவ்வளோ வோல்ட் வரும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போது ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மார்க்கெட்டில் ஐசி வருதோ அந்த ஐசியோடைய வோல்டேஜ் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஐசி 12 வோல்ட்லேருந்து 56 வோல்ட் வரைக்கும் டிசியில் வேலை செய்யும். வைடு ரேஞ்ச். எந்த ஐசி இந்த அளவுக்கு ரேஞ்சு கிடையாது. பொதுவாக இந்த ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லாரி, பஸ்ஸு, ட்ரக்கு எல்லாத்துக்குமே 12 வோல்ட் பேட்டரினா டைரெக்டாக இந்த ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐசியில் மோனோ மோடு இருக்குது, ஸ்டீரியோ மோடு இருக்குது. இந்த ஐசி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டீரியோ மோடு. மோனோ மோடு எப்படி பண்ணுறது ஃபீச்சரில் பார்க்கலாம். இப்போது இந்த ஐசியில் நம்ம வோல்ட் அளக்க போகிறோம். இந்த ஐசியில் வோல்ட் அளக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஐசியிலுடைய இன்னர் செக்ஷன், இதுதான் இன்னர் செக்ஷன். இந்த ஐசியோடைய இன்னர் செக்ஷன், இதுதான் ஐசியோடைய இன்னர் செக்ஷன். இந்த ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசியுடைய 2 போர்ஷன் இருக்குது, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு செப்பரேட்டாக போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஸ்பீக்கர், இங்கே ஒரு ஸ்பீக்கர், 8 ohms 8 inch ஸ்பீக்கர் மேட்சிங்காக இருக்கும். இதுக்கு
இதில் 7வது பின் இதான் விசிசி பவர் சப்ளை வோல்டேஜ் கண்ட்ரோல் சர்க்யூட். இந்த 7வது பின்னிலிருந்து தான் இதுதான் பவர் சப்ளை பின்னு. ரிமைனிங்கெல்லாம் இது இந்த ஐசிக்குள்ளேயே ப்ரீ ஆம்பிளிஃபையர், டிரைவர், அவுட்புட் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இந்த ஐசிக்குள்ளே எல்லா செக்ஷன் இருக்குது. ஓகே, அந்த ஐசியுடைய செக்ஷன் சர்க்யூட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் சர்க்யூட். இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கணும். எந்த ஒரு பவர் சப்ளை அல்லது பவர் ஆம்பிளிஃபையர் இதெல்லாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் முதல்ல உங்கள்கிட்ட என்ன இருக்கணும்? ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும். நிறைய பேர் ஏதோ கம்ப்ளைண்ட் வந்தால் ஐசி மாற்றிடுவாங்க, இல்லை அப்படின்னா போர்டை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் வந்து ஃபியூச்சரில் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வருதுன்னு சொல்ல முடியாது. ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண தெரியணும். என்ன கம்ப்ளைண்ட்டோ அந்த கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ண தெரியணும். அதற்கு உண்டான சேனல் தான் இது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், செல்ஃபோன் ட்ரைனிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், பைப் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட் இதை பற்றிய வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். மீதி எந்த தொழிலும் அந்த மாதிரி இல்லை. ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லை. நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் புதுசாக வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை அப்கிரேட் பண்ணுறதுக்கான சேனல் தான் இந்த சேனல். ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்குற கிளாஸில் வந்து STK4392 இந்த ஐசி. இந்த ஐசினுடைய இன்னர் டயக்ராம் தான் இது. இந்த மாதிரி இன்னர் டயக்ராம் இருந்துச்சுன்னா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஐசி இதுதான் வந்து டயக்ராம். இதில் 5வது பின் வந்து சிக்னல் அவுட்டு, 11வது பின் வந்து சிக்னல் அவுட்டு, 2 ஸ்பீக்கர். இந்த அவுட்புட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா பின் நம்பர் 2, இங்கே ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் மூலிமா இந்த இடத்துல 6வது பின்னுக்கு வந்திருக்கும். இந்த அவுட்புட்லேருந்து 2வது பின்னுக்கு வரதை வந்து பூஸ்ட் ஆப் சர்க்யூட்னு சொல்கிறது உண்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் அப்படி தான். 11வது பின்லேருந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த 14வது பின்னுக்கு வந்தால் பூஸ்ட் ஆப்பிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். இந்த ஐசிக்குள்ளே ப்ரீ ஆம்பிளிஃபையர், டிரைவர், அவுட்புட் எல்லாத்துக்குமே இந்த விசிசி வோல்ட் வந்து உள்ளே போயிடும். இதுதான் ஐசி. இந்த ஐசி பற்றி என்னென்ன ட்ரபுள் வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஐசி பற்றிய டீட்டெயில்ஸ். இந்த ஐசியில் வோல்ட் அளக்கணும். ஃபஸ்ட்டு வோல்ட் அளந்துட்டோம் அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வோல்ட் அளக்கிறத பார்க்க போகிறோம். கூடவே இந்த வோல்ட்டெல்லாம் வரக்கூடிய வோல்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு நோட் புக்கில் என்ட்ரி பண்ணிக்கிங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ஐசி சம்மந்தப்பட்ட போர்டு வரும் பொழுது உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வோல்ட் அளக்கலாமா?